ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் அப்படிங்கறது வந்து இப்போ வெகு சீக்கிரமாவே வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அது சம்பந்தமா நம்ம ரெகுலரா வந்து வீடியோஸ் அப்படிங்கறது வந்து நம்ம வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. அந்த விதத்துல இப்போ இந்த பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் இருக்குது. இந்த சர்டிபிகேட்டை யாரெல்லாம் நம்ம வந்து வாங்கணும், இதை எங்க போயிட்டு வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறது எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட், அதாவது தமிழ்ல சொல்ல போனோம் அப்படின்னா உடற் தகுதி சான்றிதழ் அப்படிங்கிற இந்த ஒரு சர்டிபிகேட்டை முதல்ல யாரெல்லாம் வந்து வாங்கணும் அப்படிங்கிற நீங்க வந்து முழுசா வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேர் வந்து என்கிட்ட வந்து இன்ஸ்டாலையும் சரி கமெண்ட் செக்ஷன்லயும் வந்து டிஎம் பண்ணி கேக்குறீங்க. அதாவது இந்த பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட் அப்படிங்கிறது வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கேட்பாங்க அப்படின்னா ஒரே டிபார்ட்மெண்ட் தான். அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு 4 பதவிகளுக்கு மட்டும்தான் வந்து கேட்பாங்க. அது என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா வன காப்பாளர், அதாவது ஃபாரஸ்ட் கார்டு, ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன காப்பாளர், ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ்ல இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி வந்து வன காவலர், ஃபாரஸ்ட் வாட்சர். இந்த 3 பதவிகளுக்கு மட்டும்தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த உடற்தகுதி சான்றிதழ் அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஏன் வந்து இவங்களுக்கு கேட்கறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு வந்து ஒர்க் பண்ண போறாங்க. ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து பண்ணுவாங்க. அவங்களுடைய உடலை வந்து சோதனை பண்ணி அவங்க வந்து முழு தகுதி இருக்காங்களா அப்படிங்கிற வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இவங்களுக்கு வந்து ஜாப்புக்கு, அதாவது பிசிக்கலுக்குள்ளேயே வந்து போக முடியும். எல்லாமே கண்டிப்பா வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்காக தான் வந்து இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் அப்படிங்கறது நம்ம கிட்ட கேக்குறாங்க. அதாவது 2 விதமா சொல்லலாம். பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட்டும் சொல்லலாம், இல்ல பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டும் சொல்லலாம். இது யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னா அரசு மருத்துவர்கிட்ட மட்டும்தான் போயிட்டு நம்ம வந்து வாங்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. கிரீன் இங்க்ல சைன் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் கிட்ட மட்டும்தான் நீங்க வந்து இதை ரெடி பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து ஒரு ஃபார்மட் இருக்கு. அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்குது. இதை எப்படி வந்து ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல உங்களோட நம்பர்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா தெரியும். உங்களுடைய ரேங்க், கம்யூனல் ரேங்க் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு சேஃபான ரேங்க்குள்ள இருக்கீங்க அப்படின்னா இது நீங்க இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த ஒரு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட்டை நீங்க வந்து வாங்கணும். அதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா முன்னாடி போன வருஷம் நீங்க வாங்கி இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து அக்செப்டபிள் கிடையாது. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் நீங்க கண்டிப்பா ஹைட் எப்படி பார்த்தாலும் எல்லாருமே வந்து ஒரு சென்டிமீட்டராவது நம்ம வந்து ஹைட் வந்து வளர்ந்துருப்போம். வெயிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் கிடையாது. வெயிட் லாஸும் ஆவாங்க, வெயிட் ஹையாகவும் கெயினும் ஆவாங்க. அதனால வந்து போன வருஷம் உள்ளதை தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க, அக்செப்டபிள் கிடையாது. இந்த 2025ல குரூப் 4 நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட் வாங்கியதால் மட்டுமே எலிஜிபிள். ஸோ இதை வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய பேரை டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல நேம் வந்து எப்படி இருக்கோ அதே போல இந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க. உங்களோட ஃபாதர் நேம் வந்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஆமா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க மேரிட் ஆனாலும் சரி ஆகாதவங்களா இருந்தாலும் சரி கண்டிப்பா நீங்க வந்து ஃபாதர் நேம் தான் இந்த இடத்துல எழுதணும். அதே இது நீங்க வந்து பையனா இருக்கீங்க அப்படின்னா டாட்டர் அப்படிங்கறத அடிச்சிருங்க. நீங்க அதே இது பொண்ணா இருக்கீங்க அப்படின்னா சன் அப்படிங்கறத அடிச்சிருங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு சம்பந்தமா தான் இந்த ஒரு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட் வாங்குறோம் அப்படிங்கறத அவங்களே வந்து கிளியரா வந்து இந்த இடத்துல வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. எழுதுனதுக்கு அப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் அந்த வேல்யூ அப்படிங்கறது வந்து கேட்டிருக்காங்க. ஹைட், உங்களுடைய ஹைட் வந்து சென்டிமீட்டர்ல வந்து நீங்க வந்து கரெக்டா மெஷர் பண்ணி இந்த இடத்துல எழுதிக்கோங்க. வெயிட் அப்படிங்கிறது வந்து டோட்டலா உங்களோட வெயிட் வந்து இந்த சர்டிபிகேட் எடுக்கிற அன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு வெயிட் இருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு அந்த வெயிட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் மெஷர்மெண்ட், அதாவது உங்களுடைய மார்பகத்தன்மை வந்து விரிவடைகிறது வந்து எவ்வளவு இருக்கு, சுருங்கிய தன்மை வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல எழுதிட்டு அது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு. இப்ப மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 88 இருக்கு அப்படின்னா நீங்க 88 போட்டுடலாம். இங்க இருந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 53 55 இருக்கு அப்படின்னா அது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய இடைப்பட்ட டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற 5னா 5 போடுங்க, 6னா 6 போடுங்க, 10னா 10 அப்படிங்கறத இந்த இடத்துல போட்டுருங்க. சரிங்களா? இது எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து நீங்களே ஃபில் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்க அங்க கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட வாங்க போறீங்களே அவங்களே ஆல்மோஸ்ட் வந்து ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நேம், டிசிக்னேஷன், சீல் அப்படிங்கிற இடத்துல இந்த சர்டிபிகேட்டை உங்களுக்கு யார் வந்து கொடுக்குறா, யார் வந்து சைன் பண்றாங்களோ அவங்களோட பேரை அந்த இடத்துல எழுதிக்கோங்க. டிசிக்னேஷன் வந்து இது எல்லாமே நீங்க பண்ண தேவையில்லை, அவங்களே வந்து எழுதிக்கிடுவாங்க. சீல் போட்டு சைன் போட்டு கொடுத்துருவாங்க. டேட் பிளேஸ் அப்படிங்கிற இடத்துல எந்த டேட்ல எந்த டைமிங்ல நீங்க வாங்குறீங்களோ அந்த இதை மென்ஷன் பண்ணி இதை நீங்க வந்து ஸ்கேன் காப்பியை நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கவுன்சிலிங் வந்து நடக்கும்போது கண்டிப்பா இது வந்து உங்ககிட்ட கேட்பாங்க. ஆன்லைன்ல நீங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும் போதும் கேட்பாங்க. நீங்க நேரடியாக பிசிக்கலுக்கு போறீங்க பாத்தீங்களா, பிசிக்கல் வந்து சென்னையில தான் நடக்கும்.
சென்னை வண்டலூர்ல தான் வந்து இது வந்து நடக்கும். சரிங்களா? அங்க போகும்போது கண்டிப்பா நீங்க வந்து இத எடுத்துட்டு போய் நீங்க வந்து ப்ரொசீட் பண்ற மாரி இருக்கும். இதுதான் வந்து அப்டேட். இந்த பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட் வந்து யாரெல்லாம் வாங்கணும், எப்படி வாங்கணும், எங்க வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல இருந்து மீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் சம்பந்தமா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வந்து வருது அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அது சம்பந்தமா வீடியோ அப்படிங்கறத ரெடி பண்ணி அடுத்த வீடியோவா போஸ்ட் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். Thank you. All the best. God bless you.